இப்படி கடந்த 2021 இருந்து இந்த 25 வரையிலும் 18 என்கவுண்டர் டெத் நடந்திருக்கிறது. இதற்கு அறவழி பொறுப்பேற்றுக் கொண்டு, தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு, காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். முதல் தகவல் அறிக்கை கிடையாது, புகார் கிடையாது, வெறும் வாய்மொழியில் ஒருவர் சொன்னதை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சித்திரவதை, படுகொலை நடந்திருக்கிறது. உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, இது இந்த காவல் கொலையில், காவல் நிலைய கொலையில் இது 25வது கொலை. ஏற்கனவே இந்த கடந்த 4 ஆண்டுகளில் 2021ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் 24 கொலைகள், காவல் நிலைய கொலைகள் நடந்துவிட்டன. இது 25வது கொலை. நிலை ஆன பிறகும் கூட அவர் அங்க காவல் நிலையத்திற்கு போய் சொன்னார் என்பதுதான் இருக்கிறதே தவிர அவர் எழுத்துப்பூர்வமான எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் காவல்துறை சித்திரவதையால் கொல்லப்பட்டிருப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது எல்லாம் இயல்பாக தமிழ்நாடு அரசு செய்யவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதுவரையிலும் எந்த நீதிமன்றமும் சொல்லாத வகையில் மிக கடுமையாக கண்டித்த பிறகுதான் இந்த சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். விசாரணை நடக்கட்டும், விரைவில் முடியட்டும், உண்மையான குற்றவாளிகள் என்ன நடந்தது என்பது பற்றியெல்லாம் வெளியே வரட்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும், அது ஒரு செய்தி. ஆனால் நடந்திருக்கிற நிகழ்வு, இதற்கு முன்னால் நடந்திருக்கிற பல நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்த்தால் இங்கே ஒரு கேள்வி முறையற்ற, நீங்கள் ஒரு காட்டாட்சி என்று சொல்வார்கள், காட்டிலே கூட சில விதிமுறைகள் உண்டு. மிருகங்களுக்கு இடையில் ஜங்கிள் ராஜ் என்று சொல்வது ஒரு வார்த்தையாக சொல்கிறோமே தவிர உண்மையில் காடுகளில் மிருகங்களுக்கு இடையிலே சில ஒழுங்குகள் உண்டு. அது கூட இல்லை தமிழ்நாடு அரசாட்சியில். நடைமுறையில் ஒரு போலீஸ் தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு போலீஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஜித்குமார் கொலையிலேயே நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய ஆணைகள், இதையெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தால் ஒன்று தெரியும். நடந்திருப்பது என்ன? இந்த ஐயனார் காளியம்மன் கோயில் என்று இருக்கிற அந்த சிவகங்கை மாவட்டம், அந்த மடப்புறத்தில் இருக்கிற கோயிலுக்கு அந்த நிகிதா என்ற ஒரு பெண்மணி, அவருடைய அம்மா மாற்றுத்திறனாளி, இது ஒரு உடல் நிலை கோளாறோடு இருக்கிறவர், அவரை அழைத்து கொண்டு போகிறார். என்ன உண்மையில் நடந்திருக்கிறது சொன்னால், அவர் அங்கே திருமங்கலத்திலிருந்து சிவகங்கை வரையிலும், மடப்புறம் வரையிலும் அந்த பெண்மணி தான் காரை ஓட்டி சென்றிருக்கிறார். அவரை கார் பார்க்கிங் பண்ணுவதற்கு தெரியாத ஒரு நபர் அல்ல அவர். எனவே நான் கார் பார்க்கிங் செய்ய சொல்லி அந்த காவலராக இருந்த அஜித்குமாரிடம் சொன்னேன். அவர் தனக்கு தெரியாது என்று வேறொருவரை வைத்து கார் பார்க்கிங் செய்தார் என்று அவர் சொல்லுகிற கதையே நம்பும்படியாக இல்லை. இரண்டாவது கதை, நான் காருடைய சீட்டில் 9.5 பவுண்ட் நகையை வைத்து விட்டு வந்து விட்டேன், அது காணாமல் போய்விட்டது என்று ஒரு அடுத்த கதையை சொல்லுகிறார். அதற்கும் எந்த விதமான விசாரணை அடிப்படையிலான மெய்ப்பிக்கப்பட்ட விஷயமும் கிடையாது. என்ன காரணம் என்றால், அவர் அந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால், இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்னால் மருத்துவமனைக்கு அவருடைய தாயாரை அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே ஸ்கேன் எடுத்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்கேன் எடுக்கிற போது நகையெல்லாம் கழட்டி வைக்க சொல்லுவார்கள். அப்படி நகையை கழட்டி வைத்திருக்கிறார். அங்கிருந்து திரும்ப எடுத்துக்கொண்டு வந்தாரா, அங்கேயே மறந்து வந்துவிட்டு வந்தாரா என்றது அந்த கேள்வி இன்னும் கேட்கப்படவில்லை. இவ்வளவு நிலை ஆன பிறகும் கூட அவர் அங்க காவல் நிலையத்திற்கு போய் சொன்னார் என்பதுதான் இருக்கிறதே தவிர அவர் எழுத்துப்பூர்வமான
எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. இந்த நிகிதா என்ற பெண்மணிக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் யாரோ ஒரு உயர் அதிகாரி, உறவினரோ தெரிந்தவரோ இருக்கிறார். அவர் வாய்மொழி உத்தரவாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு சொல்லி டிஎஸ்பி வழியாக அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறார். முதல் தகவல் அறிக்கை கிடையாது, புகார் கிடையாது. வெறும் வாய்மொழியில் ஒருவர் சொன்னதை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சித்திரவதை, படுகொலை நடந்திருக்கிறது. இந்த கொலைக்கு பிறகுதான் வேறொரு வழக்கு தொடர்பாக வந்த ஒரு வழக்கறிஞரை பிடித்து அவருக்கு வாடிக்கையாளர், பல பேர் காவல் நிலையத்திலே பல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில எல்லா காவல் நிலையத்திலும் 1-2 வழக்கறிஞர்கள் இருப்பார், வாடிக்கையாளர்கள். அவர்கள் காவல் நிலையத்திற்கும் மக்களுக்குமான புரோக்கர்கள் போல செயல்படுவார்கள். அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போய் வழக்கை நடத்த மாட்டாங்க. ஒரு கருப்பு கவுன் போட்டிருக்கிற புரோக்கர்கள் அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவரை வைத்து ஒரு கம்ப்ளைண்ட், அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்ய, அந்த கொலைக்கு பிறகு, அஜித்குமாருடைய மரணத்திற்கு பிறகு அதை மூடி மறைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ற வகையில் தான் இந்த நிகிதா கொடுத்தது போல ஒரு புகார் மனுவை பெற்றிருக்கிறார். இந்த உயர்மட்ட உறவு இருப்பதன் காரணமாக எஸ்பி தலையிட்டு சொல்லி அந்த டிஎஸ்பியே நேரடியாக ஆணையிட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது. இவரோட அஜித்குமாரோடு சேர்த்து இன்னும் 4 பேர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டது. இதுல தமிழ்நாடு முதலமைச்சரிலிருந்து, அமைச்சர்களிலிருந்து எல்லாருமே அதிமுக ஆட்சியை விட எங்களுடைய ஆட்சி சிறப்பானது, அதிலே நடந்ததை விட இங்கே காவல் நிலைய கொலைகள் எல்லாம் குறைவு என்பதை நிரூபிப்பதற்குத்தான் படாதுபாடு படுகிறார்களே தவிர, தாங்கள் நல்லாட்சி நடத்துவதாக, ஜனநாயகம் இங்கே தடை துவங்குவதாக அவர்களால் சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன? உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, இது இந்த காவல் கொலையில், காவல் நிலைய கொலையில் இது 25வது கொலை. ஏற்கனவே இந்த கடந்த 4 ஆண்டுகளில் 2021ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் 24 கொலைகள், காவல் நிலைய கொலைகள் நடந்துவிட்டன. இது 25வது கொலை. ரகுபதி, அமைச்சர் ரகுபதி என்ன பேசுகிறார்? இது காவல் நிலைய கொலை அல்ல, கஸ்டோடியல் டெத் அல்ல, டெக்னிக்கல் பாயிண்ட் பேசுகிறார். இவர்கள் எல்லாம் இப்போது அந்த காவல் நிலைய கொலைகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு, உச்சநீதிமன்றம் தலையிட்டு, மனித உரிமை ஆணையம் தலையிட்டு, இப்போது எல்லாம் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த சிசிடிவி காட்சி பதிவிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த ஊரை சுற்றி, அந்த மடப்புறம் என்ற ஊரை சுற்றி வெவ்வேறு இடத்திற்கு இந்த 4 பேரையும் வண்டியில் எடுத்து சென்று அடித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். 2 நாட்கள் தொடர்ந்து அடித்திருக்கிறார்கள். இதிலேதான் இந்த கண்காணாத இடத்துல அடிக்கிறார்கள். நாம் அந்த அவல குரல் எழுப்பினால் கூட யாரும் உதவிக்கோ கவனத்திற்கோ வரக்கூடிய வாய்ப்பில்லாத இடத்திற்கு புதர்களை வைத்து அடிக்கிறார்கள் என்ற நிலையில்தான் அவன் கடைசியாக அஜித்குமார் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறான். அந்த கோயிலுடைய பின்பக்கத்தில் நான் அந்த நகையை வைத்திருக்கிறேன், அதை காட்டுகிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு அவனை அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கேதான் அவன் சொல்லியிருக்கிறான், அந்த கடவுள் சாட்சியாக, அந்த காளி அம்மனுடைய சாட்சியாக சொல்லுகிறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதுதான் அங்கேதான் அடித்திருக்கிறான். அவன் அதுக்கு அங்கே அழைத்து சென்றதற்கான காரணம், அடிக்கிற சத்தம், அடிக்கிற போது நாம் அலறுகிற சத்தம் கேட்டால் பல பேர் உதவிக்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில அவன் செய்திருக்கிறான். இது இந்த விழாவாரியாக இந்த செய்திகள் எல்லாம் உயர்நீதிமன்றம் உரிய வகையில் தலையிட்டு இந்த செய்திகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருப்பதனாலே சில மனித உரிமை அமைப்புகள், உள்ளூர் அளவில் இயங்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு சொல்லி இருப்பதனாலே இந்த செய்தி எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. இந்த ஒரு பக்கத்துல காவல் நிலைய கொலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ரவுடிகள் என்ற பெயரால், சந்தேகத்திற்குரியவர்கள் என்ற பெயரால் கைது செய்யப்படுகிறவர்கள், இந்த என்கவுண்டர் டெத் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையில் என்ன, மோதல் கொலை அல்ல, போலி மோதல் கொலை, ஃபேக் என்கவுண்டர் டெத். வழக்கமான ரெகுலரா செய்யக்கூடிய விஷயம் என்ன, இந்த எஸ்ஐயை பார்த்து அவன் கத்தியால் வெட்டினான், தற்காப்புக்காக சுட்டார்கள், செத்தான், அல்லது துப்பாக்கியால் சுட்டு விட்டு ஓடினான்
காவலருக்கு அல்லது சப் இன்ஸ்பெக்டருக்கு காலிலே காயம், திரும்ப தற்காப்புக்காக சுட்டதில் அவர் செத்து போனான். இதுதான் வழக்கமான கதை. இப்படி கடந்த 2021 இந்த 25 வரையிலும் 18 என்கவுண்டர் டெத் நடந்திருக்கிறது. 18 பேர் மோதல் கொலை, போலி மோதல் கொலையில் கொலையாகி இருக்கிறார்கள். இது தவிர வழக்கமாக காவல் நிலையத்தில் வழிக்கு விழுந்து கால் முறிவது, கை முறிவது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு ரெகுலரான ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது விளையாட்டாக பத்திரிகையாளர்கள் சொல்லுவார்கள். பாத்ரூமிலே வழிக்கு விழுந்து மாவு கட்டு போட்டு வந்தார்கள் என்று சொன்னாலே அடித்து சித்திரவதை செய்து கை காலை முறித்திருக்கிறான் காவல் நிலையத்தில் என்று பொருள். இது ஒரு பக்கத்தில் இந்த காவல் நிலையத்தினுடைய இப்படியான ஒரு சட்ட மீறல், இவர்களாகவே நீதிக்கு அப்பால், சட்டங்களுக்கு அப்பால் ஒரு ராஜ்யம் நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது மக்களுடைய ஏற்பு என்பது இங்கே ஊடகங்கள் வழியாக, திரைப்படங்கள் வழியாகவே நியாயப்படுத்தப்படுகிறது. நீங்க வெள்ளை அரசுன்னு ஒரு ஆளு, அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு ப்ரமோஷன். அவரை வார பத்திரிகைகள் பெரிய ஹீரோ மாதிரி எடுத்து போடுவான். இன்னும் சொல்ல போனால் அது மாதிரி ஆட்களையே ஹீரோ கேரக்டராக வைத்துக் கொண்டு படங்களே எடுக்கிறான். நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு சொன்னா அவர் ஹீரோ. பொறுக்கித்தனம் என்பது போலீஸ் தரத்துக்கு எதிரானது என்ற விஷயமே கிடையாது. உடனே அதை ஒரு சரியானது என்ற ஏற்கக்கூடிய விஷயத்தில் சொல்லுவாங்க. உடனே ஒரு வசனம் இருக்கும், உனக்கு கோர்ட்டு வழக்கு அலைஞ்சிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அரசாங்கத்தினுடைய பணத்தை, மக்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நானே தண்டனை கொடுக்குறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி கொண்டாருன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா வரக்கூடிய ஹீரோ, அதெல்லாம் சிறப்பு. இப்படி ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு போலீஸ் ஆட்சி என்பது நியாயப்படுத்தப்படுகிறது. ஊடகங்களின் வழியாக, திரைத்துறையின் வழியாக நியாயப்படுத்தப்படுகிறது. கொல்லப்பட்டவன் குற்றவாளி, திருடியவன் அல்லது கொலைகாரன், ரவுடி என்பதனாலேயே அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், எப்படி வேணாலும் நடத்தலாம் என்று வந்துவிட்டால் நாளைக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இதுல நியாயப்படுத்தப்படுவது, இதனால ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது வந்ததுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்லாம் அப்படித்தான் இருக்கும். நாற்காலி கொடுத்து பேச மாட்டான். அங்க இருக்கிற மேலதிகாரியே கீழே இருக்கிறவனை வாடா போடா கணா பண்ண தான் பேசுவான். அங்க இருக்கிற பெண்கள் போய் ஏதாவது ஒரு பாலியல் வன்முறை தொடர்பாகவோ அல்லது குடும்ப வன்முறை தொடர்பாகவோ ஒரு புகார் அளித்தால் அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் விசாரணை என்ற பெயராலே அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுவதற்கு முன்னால் அவர்களிடம் பேசுகிற பேச்சு காதில் கேட்க முடியாத புழுத்த பேச்சு. அந்த பெண்கள் அந்த விசாரணையிலேயே அவமானப்பட்டு வெளியே வந்துட வேண்டியது. அதுவும் இந்த பாலியல் வன்முறை என்று சொன்னால் தெரிந்து கொள்வதற்கு விசாரிப்பது என்பது வேறு, கண்ணியமாக விசாரிப்பது வேறு. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும், வேறு வேறு வேலைகளுக்காக அங்கே காவல் நிலையத்துக்கு போனாலும் கூட இவர்கள் விசாரிக்கிற சத்தம் வெளியில கேட்டு, எங்க தொட்டான், அந்த பண்ணானா, இதை பண்ணானா என்று ஒரு கேவலமான ஒரு ஊடகத்தில் கேட்க முடியாத கேள்விகளை கூட அந்த காவலர்கள், பெண் காவலர்களை கேட்பார்கள். பெண் காவலர்களே அந்த காவல் நிலையத்தில் ஏதாவது பாதிப்பு என்று மேலதிகாரி இடத்துல பேசினால் நீ எப்படி நடந்துகிட்டேன்னு தான் மேலதிகாரி கேட்பான். அப்படி இப்ப நான் சொல்லுகிற வார்த்தைகள் கேட்க மாட்டான், என்னென்ன மாதிரி கொச்சை வார்த்தைகள் கேட்போம் அப்படித்தான் கேட்பான். கூணி குறுகி அந்த காவலர்களே நிற்க வேண்டும், பெண் காவலர்களே நிற்க வேண்டும். அப்படி ஒரு ஒட்டுமொத்த காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷன் என்பது ஒரு கிரைம் சென்டரா மாறிவிட்டது. குற்றவாளிகளை தண்டிப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு கோர்ட்டின் முன்னால் நிறுத்துவது என்ற கடமையை தாண்டி இவர்களே குற்ற கும்பலாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய பயிற்சியிலே கூட ஒரு குறைந்தபட்ச மனித உரிமை, மனித நாகரிகம் என்பதெல்லாம் சொல்லித்தரப்படவே இல்லை. அங்கே காவல் நிலையத்திலே போய் பொதுமக்கள் சார்பாக போகிறவர்கள், சாதாரண மக்கள், சாதாரணமான மனிதர்கள் போய் அந்த எஸ்ஐக்கு முன்னாடி சீட்ல உட்கார முடியாது. உட்கார்ந்தாலே வித்தியாசமா பார்ப்பான். ஆனா கரவேட்டி அவன் கிரிமினலா இருப்பான், சாராயம் காய்ச்சவனா இருப்பான், அவனை தலைவரேன்னு உட்கார வைப்பான். எனவே இது ஒரு பெரிய டெரரா இருப்பாரு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிகாரத்தின் முன்னால் அடிபணிந்து அவனுக்கு அடியாள் வேலை செய்து கொண்டிருப்பான். அதுதான் காவல்துறையினுடைய வேலை. அதுதான் இந்த அஜித்குமார் கொலையிலும் நடந்திருக்கிறது. ஒரு போன் கால், அந்த அம்மையாருக்கு, அவர் யாருக்கும் தெரிந்தவரோ உறவினரோ இருக்கிறார்,
தலைமைச் செயலகத்தில் அந்த போன் காலில் இவ்வளவு அத்துமீறல் நடந்திருக்கிறது. எந்த பதிவும் இல்லாமல், எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையும் பதிவு இல்லாமல் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு காவல்துறை தர்பார் நடக்கிறது. இங்கே மக்கள் இயக்கங்கள், இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற இந்த கரைவேட்டி இல்லாத இயக்கங்கள், கட்சிகள் சாதாரணமான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கோரிக்கை வைத்தால் கூட எளிதாக நிராகரித்து விடுவார். ஒவ்வொரு சாதாரண நிகழ்ச்சிகளை கூட வழக்கை எதிர்கொள்ளுவதற்கு தயாராக இருந்தால்தான் ஆர்ப்பாட்டத்துக்கு போக முடியும் என்ற நிலையை வைத்திருக்கிறார். இது ஒரு காவல்துறை காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஜித்குமார் என்பது ஒரு உயர் நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்ததற்கு பிறகு எவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினுடைய காட்டாட்சி என்பதற்கான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. எல்லா நெருக்கடிகளுக்கும் பிறகு முதலமைச்சர் தான் தப்பித்துக் கொள்வதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உண்மையில் செய்ய வேண்டியது என்ன? இதற்கு அறவழி பொறுப்பேற்றுக் கொண்டு, தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். ஒரு நியாயமான விசாரணை இங்கே நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு போலீஸ் அத்துமீறல் என்பது பொதுமக்களுக்கு எதிராக நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரிலிருந்து வெளியேற வேண்டும். ரெடியா ஒரு பையன் உட்கார்ந்துருக்கிறாரு, எவனையா வச்சுட்டு போங்க. ஆனால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு அந்த அம்மா கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசுனதுனால பயன் இல்லை. மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தான் பதவி விலகி தான் ஜனநாயகத்திற்கு உட்பட்டவன் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்ட வேண்டும். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த ஒரு சுதந்திரமான விசாரணைக்கும், குற்றவாளிகள் தடையில்லாமல் பிடிபடுவதற்கும், விசாரணை முறையாக நடைபெறுவதற்கும் அதுதான் சரியானதாக இருக்கும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.